إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واللاتي يأتين الفاحشة من نسائكم فاستشهدوا عليهن أربعة منكم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்துன் நிசாவினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல இதற்கு முந்தைய வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் தங்களுடைய வாரிசுகளுக்கு அவரவருடைய சொத்துக்களை, இறந்து போனவர்கள் அந்த சொத்துக்களை விட்டுவிட்டு இறந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில எந்தெந்த வகையில சொத்துக்களை கொடுக்கணும், அதுல பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்பதை பற்றி எல்லாம் ரொம்ப தெளிவான முறையில் அல்லாஹ் கூறிய செய்திகளை பார்த்தோம். இந்த வசனத்துல பெண்கள் சம்பந்தமான ஒரு செய்தியை தான் அல்லாஹ் சொல்ல வரான். வல்லாத்தி அதீனல் ஃபாஹிஷத மின் நிசாயிக்கும், உங்களுடைய பெண்களில் எவர்கள் அருவருக்கத்தக்க செயல்களை செய்கிறார்களோ, உங்களுடைய பெண்களில் எவர் ஒருவர் ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு காரியங்களை எவர் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்கள் மீது குற்றத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களில் ஆண்களில் ஒரு 4 நபர்களை சாட்சி சொல்லுமாறு நீங்கள் அழையுங்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்துல ஒரு பெண்ணின் மீது ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னார். ஒரு பெண்ணின் மீது ஒருவர் ஒரு அருவருப்பான ஒரு செயலை அந்த பெண்ணு செஞ்சிட்டாங்க என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை இங்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற செய்தி அல்லாஹ் சொல்ல வரான். வல்லாத்தி அதீனல் ஃபாஹிஷத மின் நிசாயிக்கும், ஒரு பெண் ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்டா, ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டா, ஒரு அருவப்பான செயல்களில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குற்றத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும், அதுக்கு 4 நபர்களை நீங்கள் சாட்சியாக கொண்டு வரணும். 4 நபர்கள் அதுக்கு சாட்சி தேவை. ஒரு பெண்ணின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு, ஒரு பெண் குற்றம் செய்து விட்டால் என்பதை நிரூபிப்பதற்கு யார் அந்த குற்றச்சாட்டை கொண்டுட்டு வராங்களோ அவங்க 4 நபர்களை சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி 4 நபர்கள் சாட்சியாளராக வந்தாங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த பெண் குற்றம் செய்தவள் என்பதாக அங்கீகரிக்கப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா யார் இந்த குற்றத்தை சொன்னாங்களோ, ஒரு பெண்ணின் மீது யார் இந்த குற்றத்தை சுமத்தினார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதாக இந்த வசனத்தினுடைய வார்த்தையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு பெண்ணை பற்றி அவதூறு பரப்புதல், ஒரு பெண்ணை பற்றி இல்லாத பொல்லாததை கூறுதல், இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, பெண்ணினுடைய கண்ணியம் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, ஒரு பெண்ணினுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் காட்டக்கூடிய, அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இது. இன்னைக்கு என்னென்னமோ அவதூறுகளை பெண்கள் மீது தனக்கு அவர்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு காரணம் போதும் குடும்பங்கள்லயே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திலேயே ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, மருமகளை மாமியாருக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், பிடிக்கல அப்படின்னு சொன்னா இல்லாத பொல்லாதையெல்லாம் என்ன செய்யறது, சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை பார்க்கிறோம், பரப்பி விடுவதை பார்க்கிறோம். அந்த பெண்ணிடத்தில் இல்லாத குறைகளை, அந்த பெண் செய்யாத தவறுகளை எல்லாம் குற்றச்சாட்டாக ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு பெண்ணின் மீது அவதூறு பரப்பப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு ஆண்களிலிருந்து 4 நபர்கள் வர வேண்டும் என்பதா அல்லாஹ் சொல்றான். பெண்கள்ல இருந்து நீங்க 4 பேர் 5 பேர் வாங்கன்னு சொன்னா 10 பேர் கூட வந்துருவாங்க, அது வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இங்க சாட்சியாளர்களாக பெண்ணை எல்லாம் ஏற்றுக்கல, ஆண்களிலிருந்து 4 நபர்கள் வரணும். அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு 4 நபர்கள் சாட்சிக்கு இருந்தாதான் அந்த பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய அவதூறுகள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ
கட்டாயமாக 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். சரி, கொண்டு வரக்கூடிய இந்த சாட்சிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அதுக்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். 4 ஆண்களை ஒருத்தர் சாட்சி கொண்டு வரார், ஒரு பெண்ணை பற்றி அவதூறு பரப்பி 4 நபர்களை சாட்சி கொண்டு வரார். அந்த சாட்சி சொல்லக்கூடிய அந்த 4 நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? முதல்ல அவர்கள் 4 நபர்களும் ஆண்களாக இருக்க வேண்டும். குற்றத்தை நிரூபிப்பதற்கு கொண்டு வரக்கூடிய சாட்சி பெண்ணாக இருக்கக்கூடாது. அந்த 4 நபர்களும் ஆண்களாக இருக்கணும். இரண்டாவது, ஆண்களிலும் 4 நபர், மொத்தம் 4 பேர் இருக்கணும். ஒரு ஆள் 2 ஆள் கொண்டு வரக்கூடாது. ஒரு ஆள் 2 ஆள் 3 பேர் இருக்காங்க, 4வது சாட்சி இல்லை அப்படின்னு சொன்னா செல்லுபடி ஆகாது. அப்போ ஆண்களாக இருக்க வேண்டும். அதில் 4 நபர்கள் இருக்க வேண்டும். 1 2 பேர் சாட்சி இருக்கிறாங்க, 3 பேர் சாட்சி இருக்கிறாங்கன்னா அந்த வாதத்தை, அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக அவர்கள் பருவம் அடைந்தவர்களாக இருக்கணும். 4வதாக அவர்கள் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். சாட்சி சொல்ல வர்றாங்களே, ஆண்களாக இருக்கணும், 4 நபர்கள் இருக்கணும், பருவம் அடைந்திருக்க வேண்டும், வயது பருவத்தை அடைந்தவர்களாக இருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், அவரை அறியப்பட்டவராக இருக்கணும். எப்படி? இவர் நல்ல அறிவாளி, நல்ல திறமையான ஆளு என்பதாக அறியப்பட்ட நிலையில புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். 5, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செய்த தவறை கண்கூடாக பார்த்தவர்களாக இருக்கணும். சாட்சிக்கு வர்றவங்க அவங்க கண்ணால பார்த்திருக்கணும். எந்த பெண்ணின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பெண் குற்றம் செய்ததை இவர்கள் கண்கூடாக பார்த்திருக்கணும். இல்லைங்க, நான் கேள்விப்பட்டேன், இந்த பிள்ளைய பத்தி அப்படிதான் பேசிக்கிட்டாங்க, இந்த பொண்ணு இப்படிதான் இருக்குமா, இந்த பொண்ணு இப்படிலாம் செய்யுமா என்பதா என்ன செய்யறேன், நான் கேள்விப்பட்டேன், அந்த அடிப்படையில நான் சாட்சி சொல்ல வரேன், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ஆண், அந்த சாட்சி சொல்ல வரக்கூடிய நபர் குற்றம், எந்த பெண்ணின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பெண் செய்த குற்றத்தை கண்கூடாக பார்த்திருக்கணும். 6வதாக சாட்சி சொல்லும் 4 நபர்களுமே கண்ணால் பார்த்திருக்க வேண்டும். 2 பேர் பார்த்திருக்கிறாங்க, 2 பேரும் பார்க்கல, ஆனா சாட்சிக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப 4 நபர்களுமே அந்த பெண்ணின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அந்த பெண் குற்றத்தில் ஈடுபட்டிருந்ததை பார்த்திருக்க வேண்டும். இந்த 6 விஷயங்கள் இருந்தாதான் ஒரு பெண்ணின் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு சாட்சியாளராக வரக்கூடியவர்களுக்கு இந்த நிபந்தனை இருக்கு. இந்த நிபந்தனைக்குள்ள இருந்தால் என்ன செய்யலாம், அந்த பெண்ணின் மீது அவர்கள் சொல்லக்கூடிய குற்றத்தை அவர்கள் இப்படி சரியான முறையில் நிரூபித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர இதுல குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணின் மீது ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பெண்ணின் மீது அவதூறு சுமத்துவதனுடைய விளைவுகளை பத்தி அல்லாஹ் ரொம்ப அழகாக ஆழமாக இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான். 1, கண்ணியம் கெட்டு போயிடுது. ஒரு பெண்ணின் மீது ஒரு அவதூறை பரப்பி விடுவதன் மூலமாக என்ன முதல்ல போகுதுன்னா அந்த பெண்ணினுடைய மானம் பறிபோகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காபாவை விட என்னது உயர்வானது ஒரு சகோதரனுடைய மானம், மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணினுடைய மானம் இருக்குது, அது ரொம்ப உயர்வானது, அது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியது, ரொம்ப கண்ணியமானது. ஒரு பெண்ணினுடைய மானத்தை ஒருவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா, மானம் போகக்கூடிய அளவிற்கு ஒருவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணு மட்டும் பாதிக்கப்படப்படுறதில்லை, அந்த பெண்ணை சார்ந்த அந்த மொத்த குடும்பமே பாதிக்கப்படும். அதனாலதான் அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு பெண்ணின் மீது ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அவதூற, ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஒருத்தன் பரப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அது உடனே அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி இவ்வளவு கடுமையான நிபந்தனைகளோடு அல்லாஹ் சொல்றான். நிரூபிப்பதற்கு அவள் குற்றமாளிதான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு இவ்வளவு நிபந்தனைகள் அல்லாஹ் கொண்டு வரான். அப்ப மானம் பறிபோகக்கூடிய நிலை ஏற்படுது. அந்த குடும்பமே, அந்த பெண் மட்டுமல்ல, அந்த பெண்ணினுடைய தாய், தந்தை, அந்த பெண்ணினுடைய சகோதரர்கள், உறவினர்கள், அந்த பெண்ணை சார்ந்து இருக்கிறவங்க, கணவன், மனைவி, கணவன்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் என்ன செய்யப்படுது, மரியாதை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அடிப்படையில தான் அல்லாஹ் இந்த கடுமையான நிபந்தனையை அல்லாஹ் கொண்டு வரான், அந்த சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வரான். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குரோதம், பகமை, பொறாமை, இந்த குறுகிய நோக்கங்களை மனதில் வைத்துக் கொண்டு ஒருவரின் மீது அவதூறு பரப்புதல் என்பதை ரொம்ப இலகுவாக மனிதன் செஞ்சிருவான். எனவே அதுக்கெல்லாம் இடமளிக்க கூடாது என்கின்ற அடிப்படையிலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த கடுமையான நிபந்தனையை கொண்டு வரான். ஒரு பெண்ணினுடைய வாழ்வை நாசப்படுத்தி விடக்கூடிய இந்த அவதூறு. எனவே அல்லாஹ் கடுமையான இந்த சட்டத்தை
அல்லாஹ் இறை வசனத்தின் வாயிலாக சொல்றான், ஒரு பெண்ணின் மீது நீங்கள் அவதூறு பரப்பீரான், ஒரு பெண் அருவருப்பான காரியங்களை செய்து விட்டால் அந்த குற்றத்தை நீங்கள் நிரூபிப்பதற்கு என்ன செய்யுங்க, நான்கு நபர்களை சாட்சிக்காக நீங்கள் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே 4 சாட்சியங்களை கொண்டு குற்றம் சுமத்தியவர் நிரூபிக்க தவறினால், ஒரு குற்றத்தை கொண்டு வந்து ஒரு பெண்ணின் மீது சொல்லிட்டார், ஆனா 4 நபர்களை கொண்டு வந்து அந்த குற்றத்தை அவர் நிரூபிக்க தவறிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த குற்றத்தை நிரூபிக்க தவறியதின் காரணத்திற்காக வேண்டி என்ன செய்யப்படும், அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னுடைய 24வது அத்தியாயம் 4வது வசனத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், எவர் கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்கவில்லையோ, அதாவது 4 சாட்சியங்களை கொண்டு அல்லாஹ் சொன்ன அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 4 சாட்சியங்களை கொண்டு எவர் நிரூபிக்கவில்லையோ அவருக்கு 80 கசையடி கொடுங்கள் என்பதாக பின்ன அல்லாஹ் சொல்லிட்டு, பிறகு இவருடைய சாட்சியத்தை எந்த காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இவர் தான் நம்பர் 1 பாவிகள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவர் தான் பாவி. பாவினா என்ன, இவன் தான் அயோக்கியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வரான். ஒரு கற்புள்ள பெண்ணின் மீது அவதூறு சுமத்தி அதை நிரூபிக்கவில்லை என்றால் அவனுக்கு 80 கசையடி கொடுங்க. அடுத்து அவன் என்ன சாட்சி சொன்னாலும் அதை ஏத்துக்காதீங்க. ஏன்னு சொன்னா அவன் பாவி, அவன் தீமை செய்தவன் என்பதாக ஒரு 24வது அத்தியாயம் 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அடுத்த வார்த்தைகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்திங்கிறதையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்